கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிஹி ஆதித்யன் நிகதம் தமஹா. வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வதியால் மந்திரங்கள் மங்கையர்கோம் தூயோம் சுடர்மானவேல். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோ நாரங்கம் கூறாவதரித்தா. வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள் இன்னென்னை காதலிப்பார். வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. வணங்கும் துறைகள் பலபலவாக இருந்தாலும் மதி விகற்பினாலே பிணங்கும் சமயங்கள் பலப்பலவாக இருந்தாலும் எல்லோருக்கும் உள்ளுக்குள்ளே அந்தராத்மாவாக இருந்து கொண்டு எல்லோரையும் நியமிக்கக்கூடியவன் என்றால் அவன் ஒருவனே. அவனைத்தான் வேதங்களும் ஏகோகவை நாராயணா ஆசி என்று தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளினாலே மயர்வரம் அதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் 11. அப்பதின்மரான ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இத்திருமங்கை ஆழ்வாருடைய திவ்யமான அவதார ஸ்தலத்திலிருந்துதான் நாம் இப்பொழுது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருவாலி திருநகரி என்று கொண்டாடப்படியான ஆச்சரியமான திவ்ய தேசத்திலே அந்த ஆழ்வாருடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க புகுந்தால் ரொம்பவும் உயர்ந்த தரமாக நம்முடைய முன்னோர்கள் அதை தெரிவித்துள்ளார்கள். சில பேர் என்ன சொல்லுவா, திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய காரியத்துக்காக பல பல தவறுகளை செய்தார், திருட்டு தொழிலை செய்தார், அதனாலே அவருக்கு பெருமை கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் அவர் பண்ணின ஒவ்வொரு காரியங்களும் தனக்காக இல்லாமல் எல்லாம் எம்பெருமானுக்காகவே என்று கொண்டிருந்த ஒரு வைராக்கியத்தினாலே தான் அவர் பண்ணின ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பு பெற்றது. அதனால்தான் அந்த வெங்கடாச்சல மகாத்மியத்தினுடைய சம்பந்தத்தோடு கூடியிருக்கும்படியான திருமலை ஒழுகு என்கிற ஒரு திவ்ய கிரந்தத்திலே ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். மண் நிமித்தம் கிருத்தம் பாபமபி புண்ணியாய கல்பியதே மாம் அநாதிருத்திய தர்மோபி பாபம் சியாத் மத் பிரபாவதா என்று இது திருமல ஒழுகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். மண் நிமித்தம் என்னுடைய காரணமாக பண்ணப்படும்படியான கிருத்தம் பாபம், கிருத்தம்னு செய்யப்படுகின்ற பாபங்களும் தர்மோபி அது தர்மமாக ஆகிவிடுகிறது. மாம் அநாதிருத்திய எம்பெருமானை அநாதரித்து விட்டு நாம் பண்ணும்படியான தர்மமும் என்ன ஆகிடுறது, பாபமாக ஆகிவிடுகிறது. மாம் அநாதிருத்திய தர்மோபி பாபம் சியாத், பாபமாகி எதனால மத் பிரபாவத்தா என்னுடைய பிரபாவத்தினாலே என்ன. இது பிரம்மாண்ட வைவர்த்திய புராணத்திலே பகவான் சொல்லியிருக்கும்படியான ஆச்சரியமான வசனம். யாரு? நாரத ரிஷி நாரதர் கேட்கிறார், அப்பா உன்னிடத்தில் பலவிதமான பக்தர்கள் இருக்கா, அவர்கள் பலவிதமான காரியங்களை பண்ணக்கூடும்,
அதில் தவறுகளும் இருக்கக்கூடும். அந்த தவற்றினாலே அவர்களுக்கு பாபம் வருமா புண்ணியம் கிடைக்குமான்னா அப்ப எம்பெருமான் சொன்ன வார்த்தை இதுதான், எனக்காக செய்யக்கூடிய பாபங்கள் புண்ணியமாகும், என்னை அனாதரித்து நீங்கள் பண்ணும்படியான புண்ணியமும் பாபமாயிடும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகையினாலே திருமங்கையாழ்வார் செய்திருக்கும்படியான கைங்கரியங்கள் எல்லாம் அவருக்காக என்று ஒண்ணுமே பண்ணல, அவருக்காக ஒண்ணுமே பண்ணல. குமுதவல்லியை பார்த்து உன்னை விவாகம் பண்ணிக்கிறோன்னு சொன்ன உடனே குமுதவல்லி என்ன தெரிவித்தாள்? நித்தியம் 1000 பேருக்கு சதியாராதனை பண்ணணும் என்று தெரிவித்தார். அந்த தெரிவித்த உடனே அவள் ஆழ்வார் கைங்கரியத்தை ஆரம்பிச்சுட்டார். கைங்கரியம் சதியாராதனை கைங்கரியம் 1 நாளா 2 நாளா 1 வருஷம், 1 வருஷ காலம் அவ்வளவு கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அத்தனை கைங்கரியமும் பண்றார் நித்தியம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு அந்த கருட வாகன பண்டிதர் எழுதியிருக்கும்படியான திவ்யசூரி சரித்திரத்திலே மற்ற எந்த இடத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றார். ஒரு நாளைக்கு 1000 சாப்பிட்றதுக்கு மனுஷால் எப்படி கிடைப்பா அப்படின்னு கேள்வியை கேட்டு அதற்கு சொல்றார், எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களுக்கு உண்டான அந்த எம்பெருமான 1000 ரூபமாக வந்தான்னு தெரியும். 1000 திருநாமங்கள் சகஸ்ரநாமம் இருக்கும் இல்லையோ, தேவோ நாம சகஸ்ரவான் என்ன 1000 திருநாமங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த 1000 திருநாமங்களுக்குடைய அந்த எம்பெருமான மொத்த பேர் ஆழ்வாருடைய பிரசாதம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அத்தனை பேர் ஆழ்வாருடைய பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு அத்தனை எம்பெருமான்களும் வந்தார்கள். ஆக பாருங்க, அப்படி எம்பெருமானுக்காகவே அடியவர்களுக்காகவே பண்ணும்படியான ஒரு ததியாராதன கைங்கரியத்தை பரிபூர்ணமா பண்ணிட்டு இருக்கார். ஆனால் கடைசியில இன்னும் 1 நாளோ 2 நாளோ மிகுதி இருக்கிற சமயத்துல இருக்கிற ராஜதானி பணம் மற்ற பணங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. எல்லாம் என்ன பண்ணிட்டார்? ததியாராதனை பண்ணியாச்சு, ஒண்ணுமே இல்லை. மறுநாள் காத்தால ததியாராதனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ராத்திரி படுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு குமுதவல்லி நமக்கு கிடைக்க மாட்டாள் போல இருக்கு, இன்னும் இருக்கிற 2-3 நாள்ல அந்த ததியாராதனையை முடிக்க முடியாது போல இருக்கேன்னு தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்திலேருந்து சொப்னத்துல சொல்லி வேகவதி கரையிலே எல்லாம் தனம் இருக்கு எடுத்துட்டு போகணும். பாருங்க, ஒரு நம்ம யோசனை பண்ணா கூட திருவாலியிலேருந்து திருநகரியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் வேகவதியில் இருக்கக்கூடிய அந்த தனத்தை இங்க கொண்டு வந்து அவர் ததியாராதனை பண்ணார்னா மனசுனால நினைக்க முடியுமா? போயிட்டு வர்றதுன்றது என்னதான் குதிரையில போட்டோம் மத்தொன்னுல போட்டோம் முடியுமா? போறதுக்கு ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க, திரும்பி வரதுக்கு ஒரு அப்போ 12 மணி நேரம். இப்போ ராத்திரி அப்போ அவர் திரும்பி வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 12 மணி நேரமும் வச்சுட்டா கூட 12 மத்தியானம் ஆகும். அப்போ ததியாராதனை எப்போ பண்ண வேண்டியது? சிவவிஷ்ணுவாளுக்கு பண்ண ததியாராதனை எப்பொழுது? உச்சித காலேபி ஆராதனம் குறியா. சில பேர் என்ன சொல்லுவா, 12 மணி 1 மணிக்கு தான் சாப்பாடு போடணும்னு சொல்லுவா. அது கிடையாது, அது கிடையாது. உச்சித இப்போ நம்ம வீட்டில் நாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், காத்தால இப்போ 10:30 மணிக்குள்ள சாப்பிட்டுருக்கோம், சுகமாக சாப்பிட்டுருக்கோம். என்ன காரணம்? அதுக்கு தகுதியாக என்னென்ன சாஸ்திரம் 2 சாப்பாடு தான் சொல்லியிருக்கு, 2 தான் சொல்லியிருக்கு. எங்கள் சுவாமி சொல்லுவார் அடிக்கடி, இடைப்பலகாரம் கடைப்பலகாரம்னு சொல்லுவார் தாத்தா. அதனால அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்றது? சத்யம் கொத்தேன பரிசிஞ்சாமி இது பிராத்தஹா ரிதந்த்வா சத்யேன பரிசிஞ்சாமி இது சாயம். வேதம் தான் சொல்லிருக்கு. காத்தால ஒரு சாப்பாடு, சாயங்காலம் ஒரு சாப்பாடு, இது 2 தான் சொல்லியிருக்கு. ஆக நம்ம சௌகரியத்துக்கு எதையோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட இப்படி இருக்கக்கூடிய அந்த திரவியத்தை அவர் எடுத்துட்டு வந்து இதை பண்ணணும்னா
ஒரு காலம் முடிஞ்சிருக்காது. அதனால்தான் ஆந்திர தேசத்தில் வாசுதாசர்னு ஒரு கவி, ரொம்ப ஆச்சரியமான கவி. அவர் என்ன பண்ணிருக்கார் தெரியுமா இல்லையோ, சொப்பனம் வந்துடுத்து உடனே அவர் பதில் சொல்றாராம். யாரு? திருமங்கை ஆழ்வார். அப்பா, நீ சொல்லிட்டாய் வேகவதி கரையில தனம்லாம் இருக்குன்னு, நான் இங்கேருந்து வந்து வேகவதி கரையில் அதை எடுத்துட்டு திரும்பி வரத்துக்குள்ள எனக்கு காலம் ஆயிடுமே, என்ன பண்றது அப்படின்னு ஆழ்வார் தேவப்பெருமாளை பார்த்து கேட்கிறார். உடனே தேவப்பெருமாள் உம்ம காரியம் பூர்த்தியாகும் என்று தன்னுடைய அபயஹஸ்தத்தினாலே அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு அந்த சமயத்தில் ஒரு பெரிய புயல் காத்த போல ஒரு காற்றை உருவாக்கினாராம் தேவப்பெருமாள். ஒரு காற்று வந்தது. அந்த காற்று என்ன பண்ணிட்டு அந்த வேகவதியில இருக்கிற கரையில இருக்கக்கூடிய தனத்தை எல்லாம் அப்படியே சுத்தி 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 எடுத்துட்டு வந்து திருமங்கை ஆழ்வார் முன்பாக சமர்ப்பித்தது. அவ்வளவுதான். இந்த மாதிரி 2-3 விஷயம் ஆச்சரியமா சொல்றாரு. சாதாரணமா ரொம்ப அவர் தோப்பு சுவாமிக்கும் சரி, நம்ம விழாச்சாலைக்கும் சரி, கூரத்தாழ்வானா ரொம்ப அபிமானம். கூரத்தாழ்வான் திருநட்சத்திரத்தை ரொம்ப விசேஷமா பண்றவாள். அதனால கூரத்தாழ்வான் எம்பெருமானார் இடத்துல பிரசங்கா சொல்ற, கூரத்தாழ்வான் எம்பெருமானார் இடத்துல வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய ராஜதானி, கூரம் என்கிற ராஜதானி, தேவப்பெருமானும் திருக்கச்சி நம்பிகளும் வார்த்தையாடி கொண்டிருக்கும்படியான சமயத்தில் கூரத்திலே இருக்கக்கூடிய அவருடைய திருமாளிகை கதவு சாத்தவுடனே அதிலிருந்து மணி ஓசைகள் கேட்க, நாம பேசிட்டு இருக்க கதவு போட்டாளா அப்படின்னு தேவப்பெருமாள் கேட்டாரா. உடனே அதுக்கு பதில் திருக்கச்சிருங்க, ஐயோ நம்ம கோவில் கதவல்ல, பக்கத்தில் கூரமாநகரத்தில் கூரத்தாழ்வாருடைய திருமாளிகை கதவு, அதுதான். அப்படியா? இவ்வளவு ஐஸ்வர்யமா? இப்ப பாருங்க, தேவப்பெருமாளே ஆச்சரியப்பட்டு தெரிவித்த ஒரு ஐஸ்வர்யார்த்தியாக இருந்த ஆழ்வார் என்ன பண்ணார்? எம்பெருமானாருக்காக எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார். இது இருந்தா எம்பெருமானுக்கு எம்பெருமானாரிடத்திலே நாம போய் சேர முடியாது, அதனால கொண்டு போய் மொத்தத்தையும். ஆனா என்ன பண்ணா அவ தேவிகள், ஆண்டாள் உடனே உனக்கு மட்டும் அப்படியே நிறுத்தினார். எது? அவர் நித்தியம் அமுது செய்யக்கூடிய அந்த தங்க பாத்திரத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டான். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு வச்சா திடீர்னு கேட்குறா அந்த அம்மா, கேட்குறா, போகிற வழியில் ஒன்றும் திருட்டு பயம் இல்லையான்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், நாம தான் மொத்தத்தையும் தியாகம் பண்ணியாச்சு, நீங்கள் எதுக்கு நாம் எதுக்கு பயப்படணும்? இல்லை இல்லை, தேவர் நித்தியம் அமுது செய்த அந்த அந்த பொன்வட்டில் மட்டும் எடுத்துன்னு வந்துருக்கேன். உடனே என்ன பண்ணார் தெரியுமையோ, அதை அப்படியே விசிறி எறிங்க. ஆழ்வாருடைய வாழி திருநாமத்திலேயே பொன்வட்டில் தனையறிந்த புகழுடையோன் வாழியே என்ன இருக்கு. அதை பாருங்க, அந்த வாசுதாசர் இது ரொம்ப அருமையா எங்கேயாவது அப்படி வீசினாங்க. வீசினா என்னாச்சு தெரியுமையோ, இந்த பாத்திரம் எம்பெருமானார் திருமுன்பே போய் விழுந்துதான். அவர் சொல்றார், ரொம்ப நடந்ததா நடக்கலையான்னு பத்தி இல்லாம யுக்தி, அந்த பாவம் பாருங்க. அங்கேருந்து அப்படி இவர் எரிந்த அந்த பாத்திரம் எம்பெருமானார் திருமுன்பே போய் விழுந்துதான். விழுந்த உடனே திரடாது, திடீர்னு யாரோ ஒருத்தர் தங்க பாத்திரத்தை கொடுத்துருக்கா, அப்படி எடுத்து பார்த்தாரா. பார்த்தா அதுல கூரேசன் பேர். சாதாரண நம்மளாம் பாத்திரத்தில் பேர் போடுறோம் இல்லையோ, அதுதான் கூரை. கூரேசன் வராரா என்ன? எம்பெருமானார் இவருடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறான்னு சொல்றாரு. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கு வேகவதியில் இருக்கக்கூடிய தனங்கள் எல்லாவற்றையும் ஒரு புயற்காத்த போல சுழற்றிட்டு வந்து மொத்த தனமும் இங்கே வந்து விழுந்துடுது. அவ்வளோதான். உடனே கைங்கரியத்தை பரிபூர்த்தியாக பண்ணினார். ஆக அவர் பண்ணின அத்தனை கைங்கரியங்களும் பாகவத கைங்கரியமே தவிர தனக்காக ஒன்றுமே பண்ணவில்லை. தனக்காக ஒன்றும் பண்ணல, மற்றையோருக்காக
அடியவர்களுக்காக எம்பெருமானுக்காக பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இதபாக்கியஜினாதி மணி பிரதிமா அதிவைதிகயன்னிவ ரங்கபுரே மணிமண்டப பிரகணான்விதே பரகால கவி பிரணமே மகிதான் என்று கோபுரம் பிராகாரங்கள் மண்டபங்கள் எல்லாம் யார் பண்ணினார்? பரகால கவிகி பிரணதா, பரகாலனாகிற திருமங்கையாழ்வார் பண்ணினார். ஆகையினால இவ்வளவு கைங்கரியத்தை பண்ணாரே எதற்காக? எங்கெங்க இருக்கிற திரவியங்களை எல்லாம் அத்ரவியங்களை எல்லாம் சத்ரவியங்களாக மாற்ற, உபயோகம் இல்லாத இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை உபயோகப்படுத்தும்படியான விதத்திலே கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பண்ணி அதை தான் பண்ணினது மட்டுமில்லாமல் வார்த்தையிலேயும் அடியவர்களுக்கு ஆட்பட்டவன் உற்றது உன் அடியார்க்கு அடிமை என்று தன்னுடைய வார்த்தையினாலேயும் அனுஷ்டானத்தினாலேயும் காட்டின பெருமை ஆழ்வாருக்கு ஒருவருக்கே உண்டு. திருமங்கை ஆழ்வார் ஒருவருக்கே உண்டு. ஆகையினாலே அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிகள் வாழி வாழி வாழி. ஆச்சரியமாக அவரை சொல்லச்ச எப்படி சொல்றா? ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரினே கதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். 4 விதமான கவி, ஆச்சரியமான சித்திரகவி, விஸ்தார கவி, ஆசுகவி, மதுர கவி என்று 4 விதமான கவிகளை புனையக்கூடிய பெருமை பெற்றவர்தான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஆகையினாலே அப்படிப்பட்ட 4 விதமான கவிகளை பாடி நமக்கு உஜ்ஜீவனத்தை தந்த ஆழ்வார்களுடைய திருவடியை போற்றி வணங்குவோமாக. லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. தடை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே.